ஹிந்தியில் லா வரிசை பார்க்கலாம். ஹிந்தியில் ஒரே ஒரு லா தான் இருக்குது. தமிழில் 3 லா இருக்குது. எல்லா எழுத்துக்கும் ஹிந்தியில் ஒரே லா தான். இப்படி எழுதணும். எம் போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் எழுத்து எம் போட்டு அதில் மேலே ஒரு கோடு போட்டோம்னா லா. லா துணை எழுத்தோடு எழுதுகிறப்ப எம் போடுங்க. அப்படியே அதில் கோடு நேக்கோடை தொட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா லா. மிடில் லீ. லானா போடுங்க. மேலே வரை கோடு போயிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு இழுத்துட்டு கோடு போட்டோம்னா லீ. லீ மிடில் எழுதலாம். எம் போடுங்க. மேலே அப்படியே போங்க. அப்படியே ரைட் சைடு இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா லீ மிடில். அடுத்து லூ. இல்லை எம்மு போடணும். லானா போட்டுட்டு கோடில் அப்படியே முட்டை போட்டு லெஃப்ட் சைடு எழுதிட்டோம்னா லூ. லூ மிடில் எழுதலாம். லானா போடணும். முட்டை போட்டு ரைட் சைடு இழுத்துட்டோம்னா லூ மிடில். இப்போ இல்ரூ. இல்ரூங்கிற எழுத்துக்கு எம் போட்டு மேலே கோடை தொட்டுட்டு கீழே சி போட்டோம்னா இந்த எழுத்து பேர் என்னது? இல்ரூ. அடுத்து லே. எம் போடுங்க. பக்கத்தில் கோடு போட்டு நேக்கோடை போய் தொட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு கொம்பு லே. லை எழுதலாம். லானா போடணும். கோடு நேக்கோடை போடணும். 2 கொம்பு லை. லோ. ஓ சவுண்டு வருதுன்னா லா போடணும். கோடு போட்டுட்டு 2வது கோடில் தான் ஒரு கொம்பு. இது லோ. லவ். லானா போடணும். கோடு போடணும். 2வது கோடில் 2 கொம்பு போட்டோம்னா லவ். அடுத்து லம் லஹம். லானா போடணும். மேலே கோடுக்கு மேலே புள்ளி வச்சிட்டோம்னா லம். லஹ எழுதுகிறப்ப லானா போடணும். மேற்கோடு பக்கத்தில் சைடில் 2 புள்ளி, ரைட் சைடில் 2 புள்ளி வச்சிட்டோம்னா லஹ. இப்போ இதில் பாதி எழுத்து எப்படி எழுதுவீங்க? எம் மட்டும் போட்டோம்னா இல். இல்லை முழு எழுத்து எம்ம மாதிரி போட்டு राइट साइड कोड पोटोம்னாலும் इल எழுத்து தான். बहुत अच्छा, आप सबसे मिलकर बड़ी खुशी हुई. धन्यवाद.